டேரெக்டாக வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுது. இல்லை இல்லை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க தற்போது காரமடை நகராட்சி 3வது வார்டு பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த வார்டு பகுதி சபா கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். இந்த கூட்டத்தில் சிறப்பு வார்டு கூட்டம் பின்வரும் சேவைகள் வழங்கப்படுகின்றன. குடிநீர் விநியோக குறைபாடுகள் தீர்வு காணுதல், தெருவிளக்கு பராமரித்தல், சாலை பழுது நீக்குதல், மழைநீர் வடிகால் பராமரித்தல், பூங்கா பராமரித்தல், வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், நகராட்சி பகுதிகளை பசுமையாக்கும் வகையில் திறந்தவெளி சாலையோர பகுதிகள், குளக்கரைகள், ஏரிக்கரைகள் பாதுகாத்தல், நகரங்களில் தூய்மைக்கான மக்கள் இயக்கம் செயல்பாடுகள் தொடர்பாக விழிப்புணர்வு. நகராட்சி பகுதியில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் உணவு திட்டத்தின் செயல்பாடுகள் மற்றும் மேம்படுத்தும் முறைகள் குறித்து விவாதித்தல். நகராட்சி பகுதியில் பள்ளிகளில் சுகாதாரம் மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்துதல். இதில் ஏதாவது உங்களோட ரெக்வஸ்ட்டு குறைகள் இருந்தால் இந்த கூட்டத்தின் மூலமாக பயன்பெறுற அளவுக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இதில் உங்கள் கோரிக்கைகளை கொடுத்து இதில் பயன்பெறுமாறு தாழ்மை எடுத்துக்கொள்கிறேன். நன்றி. அப்படி சொன்னனால அப்படியே விட்டுட்டோம். ரேஷன் கார்டுக்கு ரேஷன் கார்டு மாற்றி முடிஞ்ச பிறகுதான் வரும். இப்போ ஜனவரி மாதத்தில் கேம்ப் வருமா பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். யாரும் எப்போ எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க பிச்சு வந்துடும் சொல்லிடுங்க. நான் பண்ணிக்கலாம். சரிங்களா? உமாக்கா ரேஷன் கார்டில் இப்போ வந்துடும் பண்ணிடலாம். வரும் அதான் அவரை இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன். நான் சொல்லுங்க. ஒரு விண்ணப்பம் எழுதிங்க. நீங்கள் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் என்ன ரேஷன் கார்டு இது இருக்குதுங்க. அட்டையோட இதை எடுத்து அவரோட பேர் அதில் நீக்கி இருக்குதான்னு பாருங்க. பழைய அட்டையில் ரேஷன் கார்டு சமாச்சாரம் ரேஷன் கார்டு அந்த லைட் இல்லாதனால அவங்க இருட்டில் வந்து பிரச்சனை. அங்கே ஒரு இழுத்து ஒரு லைட் போட்டு அது அவருக்கு தெரியும். இவர் வீட்டுக்கு முன்னாடி தாங்க. இல்லை நம்ம இதுலேயே கம்பம் இருக்குல்ல, நம்ம வீட்டுக்கு முன்னாடி அந்த கம்பத்துலேருந்து இழுத்துடலாமே. கம்பத்தில் இங்கே நம்ம ராஜீவ்காந்தி நகர் முடிகிற இடத்துல கம்பம் இருக்குது. அந்த கம்பத்துலேருந்து கொடுக்கணும் சார். அங்கே எவ்வளோ வீடு இருக்குது சார்? அந்த சிடி உள்ள கேட்டுக்குள்ள 90 ஒரு போஸ்ட் இருக்குது. ஒரு மீட்டிங் தனியாக முன்னாடி ஒரு போஸ்ட் முன்னாடி போட்டு அந்த போஸ்ட்லேருந்து இழுத்து ஒரு போஸ்ட் வச்சு அதில் லைட்டு போட்டால் போதும். சரி, நான் மனு வர சொல்கிறேன். மனு வர சொல்லி தெரியாதீங்கன்னா சொல்லுங்கள், பார்த்துருவாங்க. தெரியும் மனு தெரியும். முதல்ல சொல்லி அப்புறம் நான் பார்த்துட்டு தான் பண்ணி கொடுத்துடலாம்ல. பண்ணியிருக்கு சொல்லியாச்சு. இப்போ இன்னொன்று என்னன்னா சிகதாசம்பாளையமாக இருந்தாலும் பேசிடலாம். சரிங்களா? அவங்களுக்கு ஒன்று சில பண்ணி கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு இருந்தாலும் கொடுக்க சொல்லிடலாம். அது அந்த மாதிரி இது பர்மிஷனுங்கிறப்போ வந்து போஸ்ட் வந்து தூரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களோட சைடில். நம்ம வீட்டுக்கு இதுக்குள்ளேன்னா இல்லை அங்கேருந்து இருக்கிற மாதிரி ஈஸி எடுத்துடலாம். எங்கேருந்து உங்கள் சீரடி அவனிக்குள்ளே என்ன தெரிஞ்சுக்கலாம். இந்த தார் ரோடுக்கு அடுத்தது காரமடை தான். ஆமாம், இந்த தார் ரோடுக்கு அடுத்தது வந்து இந்த பள்ளமே காரமடை தாங்க. அன்னைக்கு சிகதாசம்பாளையம் சொல்லிட்டு இருந்தாங்க. காரமடை தாங்க. காரமடை பள்ளத்துக்கு அந்த பக்கமே காரமடை தாங்க. அப்படியே வந்து அந்த கோயில் இருக்குது இல்லைங்க, கோயில் இருந்து இப்படி டர்னு திரும்பி திரும்புது. இந்த பூராமே காரமடை தான். ஆனால் அதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த செல்வபுரம்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் தான் நம்ம காரமடெல்லாம் வந்து இல்லை இல்லைங்க. ரோட்டுக்கு தெம்பர்த்தலையில் இருக்குது இல்லைங்க, அது பூரா காரமடை தான். இங்கிருந்து எடுத்துட்டீங்கன்னாக்கா பூராமே காரமடை தான்.